ஒழிச்சிட முடியும். இப்ப அண்ணன் வந்துட்டேன், நாட்டை ஆள வரேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற. கேட்டுக்க கேட்டுக்க, தங்கச்சியை பாடிச்ச நீரை உறிஞ்சி விற்கிற. நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானே அவனை புக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இரு, அவன் வந்தோடனே எத்தனை ஆண்டுகள் வித்த மினரல் வாட்டர், நீ அதில் மினரல் இருந்துச்சா சொல்லு. 15 வயசு பிள்ளைக்கு முட்டி வலி வருது ஏன்? ஏன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு திறன் ஆற்றல் தரக்கூடியதை அவன் அழிச்சிடறான். வார்த்தையில மினரல் விட்டு மினரலை கொன்னுறான். அது என்ன எவன்ட உரிமை பெற்ற? உண்மையிலே மனிதர்கள் மானுடர்கள் குடிக்கிறதுக்கான தகுதி இந்த தண்ணீரில் இருக்கா? அது யாருக்காவது தெரியுமா? தண்ணீர் எப்படி விற்பனைக்கு வந்துச்சு? உலக உயிர்களின் உயிர் உடைமையாக உயிர் தேவையா இருக்கிற நீர் எப்படி சந்தை பொருளாச்சு? எப்படி நீ விற்கலாம்? எப்படி விற்கலாம்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையான நீர் எப்படி வியாபார பொருளாச்சு? என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையா மாறிச்சு? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறானே, என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையாச்சு, வியாபார கூடமாச்சு? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? யார் செஞ்சது? ஆனா உனக்கு என்ன? ஆனா திடீர்னு நின்றாப்புல மூச்சு முட்டுதுனே, மூச்சு விட திணறுதுன்னு. என்ன தொலைக்காட்சியை திருப்பினா எனக்கு ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருந்தது. அப்போது பங்கஜ கஸ்தூரியை கொடுத்தார்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு இந்த பயலுக 4100 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 4100 கோடி தூய காற்றுக்கென்று ஒதுக்கியது இருக்கு. ஒருத்த எடுத்து பேசுறேன், நான் ஒருத்தன் தான் கேட்டேன். தூய காற்றை எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவீங்க? எங்கேம்மா விற்கிது? அதை எங்களுக்கு எப்படிமா கொடுப்பீங்க? இப்படி இந்த பக்கத்தில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டு மூக்கில் மாட்டி விட்டு அப்படியே. ஏய், அப்பதான் நான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. இதையெல்லாம் கற்காம நீங்க படிச்சு என்ன ஆக போகுது? இதுதான் உண்மையிலே நீங்க அறிய வேண்டிய உயிரியல், அறிவியல். இதுதான் உங்கள் அண்ணன்கள் முன்னெடுக்கிற அரசியல். நீ அரசியல் வேற்றுக்கிறத சொல்லு, ஐயோ அரசியல் பேசிடுவார் சீமான். இப்படிதான் ஒரு கல்லூரியில் பேசி அரசியல் பேசிட வேண்டாம்னு நான் சும்மா ஏதாவது பேசிட்டு போயிருப்பேன். அவர் அரசியல் பேச வேண்டாம்னார்ல.